Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவெல்லாம் கம்ப்ளீட் ஹோல்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த டைம்லலாம் வந்து அந்தளவுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் ஹெவியாக இல்லை, யூடியூப்பு மீடியா ஃபெசிலிட்டியும் வந்து அந்த டைமில் இல்லை. அதாவது நான் சொல்கிறது 2007, 2009, 10 அந்த டைம்லாம் வந்து கைட் பண்ணுறதுக்கு கூட யாரும் ஆள் கிடையாது. ஓகேங்களா? அதாவது இப்படி தான் அப்படி தான் சொல்கிறதுக்கு கூட ஆளும் கிடையாது. அப்படி சொன்னால் கூட காசு கேட்பாங்க. ஒரு 20,000 25,000 ஆகும், 30,000 ஆகும், 10,000 கொடுங்க. ஏதோ ஒரு காசு இருந்தால் தான் வந்து அப்போ வந்து சொல்லி கொடுக்குற டைம். அந்த டைமில் நம்ம அந்த டைமில் ஃபேஸ் பண்ணதுனா நிறைய பண விரயம் வந்து ஆச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி என்னுடைய விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஸோ நம்ம 35 lakhs எப்படி நான் வந்து மார்க்கெட்டில் விட்டதுக்கான காரணம் என்ன? அதாவது நாமளே விழுந்து நாமளே எழுந்து நாமளே ரொம்பவும் போராடி வந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த டைமில் 2007, 10 அந்த டைமில். ஏன்னா நான் ஏன் அந்த விஷயம் இந்த யார் இவர்கள் இந்த டைட்டில் ஏன் கொடுத்துருக்கேன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கைட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தமிழர்களாக இருக்கட்டும், நம்ம இந்தியர்களாக இருக்கட்டும் வந்து நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க. இப்போது ரொம்ப பெருமையான விஷயம் தான் அது. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்ற விஷயம் வந்து இப்போ இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய சொல்ல வந்து நம்ம சந்தோஷப்பட வேண்டியது தான். அதாவது நான் சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம 2010லலாம் வந்து நான் வந்து மார்க்கெட் ஒரு சூதாட்டம், மார்க்கெட்டில் பணம்லாம் சம்பாதிக்க முடியாது, அதெல்லாம் வந்து வேஸ்ட், அதெல்லாம் சும்மா அது எவ்வளோ பணம் போட்டாலும் போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ், என்னுடைய பணம்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து விட்ட பணத்தை தொலைச்சிட்டப்போ நான் என்னோடய மைண்ட் செட் என்ன வரும்னா, அவ்வளோதான், மார்க்கெட் முடியாது, மார்க்கெட்டில் வந்து சம்பாதிக்க முடியாது. மார்க்கெட் வந்து ஒரு கேம்பிளிங், அதாவது பணக்காரனுக்கு மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து சம்பாதிக்க முடியும். நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து பணத்தை வந்து விட்டுட்டு தான் வர முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுது. அப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி சரி என்ன தான் இப்போ ஒரு சஜஷன் மார்க்கெட்டில் வந்து ஒரு பணம் லாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இப்போ விட்ட இடத்துல தான் தேடணுன்றது ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஸோ அந்த கான்செப்டில் என்ன பண்ண அப்படின்னா, ஓகே மார்க்கெட்டில் வந்து விட்ட இடத்துல தேடணுன்னா விஷயம் இருக்குது அப்போது. ஓகேங்களா? 1 செகண்ட். இப்போது மார்க்கெட்டில் வந்து நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கு ஆப்போசிட்னா அப்போ யார் நம்ம ஏன் லாஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற விஷயம் நம்ம சர்ச் பண்ணி அனலைசிஸ் பண்ண சொல்லுவோம். ஓகே எங்கே விட்டோமோ அங்கே தான் தேட முடியும். சரி நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம என்ன சரி பண்ணணும், நம்மளே நாமே திருத்திக்கிட்டு வெளியே வரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஆப்ஷனில் வந்து சேல் பண்ணிடுறது. நான் என்னுடைய விஷயம் என்னென்னா, நான் ஆப்ஷனில் லாஸ் பண்ணிக்கிறதுக்கு காரணம் ஆப்ஷன் பையிங்கில் வந்து என்ட்ரி ஆனது. நான் ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆனது வந்து ஆப்ஷன் பையிங்கில் பயங்கர லாஸு. அந்த டைமில் வந்து ஆப்ஷன் க்ரீக்ஸ்னால் என்ன, டெல்டானா என்ன, காமானா என்ன, தீட்டானா என்ன, அப்புறம் ஐவினா என்ன, எதுவுமே டேட்டா அதை பார்த்து அந்த ஆப்ஷனை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து ஆப்ஷன் வந்து பையிங் போயிட்டேன். ஏன்னா ஆப்ஷன் பையிங் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது. வாங்கினா 2,000, போனால் 2,000, அவ்வளோதானே, வந்தால் 20,000. ஓகே அப்படின்ற கான்செப்டில் இருந்தது. தவிர அந்த 2,000 ஏன் ஒருத்தர் விற்கிறாங்க, ஏன் வாங்கணுன்ற விஷயம் வந்து எனக்கு பேசிக் நாலேஜ் கூட அப்போ தெரியாது. 2007லலாம் வந்து எதுவுமே தெரியாது. அந்த தெரியாமல் ஒரு என்னென்னா, சரி 2,000 வந்தது, லாஸ்ட்டில் ஆவரேஜ் பண்ணி அப்புறம் வந்து அதிகமாக லாஸ் பண்ணிக்கிட்டு காரணம் அப்போ நான். ஸோ 2,000 வந்தது என்னென்னா, 1,000 வந்துட்டால் திரும்ப இன்னும் அதிகமாக லாட் ஆட் பண்ணுறது, 500 வந்தால் இன்னும் லாட் அதிகமாக ஆட் பண்ணுறது, 200 வந்தால் அதிகமாக லாட் ஆட் பண்ணுது. ஸோ 100, 50, 10. ஸோ என்னென்னா இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வர சொல்ல அந்த ஆவரேஜ் வந்து என்னுடைய லாஸ் அதிகமானதுக்கு காரணம் இது முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ வர நிறைய பேர் என்னென்னா இதை வந்து இலவசமாகவே சொல்லித்தராங்க. என்னுடைய சேனலுக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே இது ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன், இன்னமும் சொல்லிக் கொடுப்பேன். அதாவது இப்போது இது பேசிக் அவேர்னஸ், ஆப்ஷன் பையிங்கில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்புறம் என்னுடைய லாஸ்ட்டில் எப்படி ரிகவர் பண்ண, ஓகே இப்போது நம்ம இந்த இடத்துல ஏன் நம்ம வாங்கிட்டே வரணும், வித்துட்டு ஏன் வரக்கூடாது அப்படின்ற விஷயம் தான் அப்புறம் தெரிஞ்சுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா 2,000 விற்க ஸ்டார்ட் பண்ணது. 2,000 விற்ற ஈஸியாக நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1,000 வந்து டவுன் ஆன விஷயம் வந்து தெரிய வந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய லாஸ் எல்லாம் நான் ரிகவர் பண்ண ஆப்ஷன் சேலிங் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ். ஆப்ஷன் சேலிங் வந்து ஓகே நம்ம வந்து பணம் பண்ணுறதுக்கான ஒரு வழி கண்டுபிடிச்சது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை இப்போ வந்து நம்ம பிஆர் சுந்தர் சாராக இருக்கட்டும், இப்போ ஐடி ஜெகனாக இருக்கட்டும் வந்து ஆப்ஷன் சேலிங் பற்றி இன்னும் டீப்பாக வந்து நிறைய விஷயம் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா,
இப்போது ஒரு யூடியூபர் வந்து இவ்வளோ விஷயம் வந்து சொல்லித்தராங்கன்னா எடுத்துங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன நாலேஜ் நம்ம வந்து ஃப்ரீயாக கெயின் பண்ண முடியுமோ எல்லாமே ஒன்று ஃப்ரீயாகவே கெயின் பண்ணிக்க. அவங்க வந்து உங்ககிட்ட ஒன்று கம்ப்ளீட்டாக என்கிட்ட கிளாஸ் எடுத்தால் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது இல்லையா. ஸோ நிறைய விஷயம் யூடியூப்பில் என்னென்ன ஃப்ரீயாக சொல்லித்தராங்களோ அதை நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கங்க. ஓகேங்களா. ஸோ காசு வாங்கிட்டு தான் நான் வந்து சொல்லித்தருவேன் அப்படின்னு யாரும் உங்களுக்கு வற்புறுத்துறது கிடையாது. நிறைய விஷயம் அவங்க என்னென்ன யூடியூப்பில் ஃப்ரீயாக விஷயம் உங்களுக்கு ஷேர் கிடைக்குது அதை நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட், நமக்கு ஒருத்தர்கிட்ட நல்ல விஷயம் இருக்குதுன்னு அதை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்குமே. அவங்கக்கிட்ட கெட்டது ஆயிரம் இருக்கலாம், நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு என்ன நல்லது சொல்கிறாங்க அதை மட்டும் எடுத்துக்கங்க போதும். ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரையிலும் நம்ம தமிழ் அதாவது சக்ஸஸ் தமிழ் நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம பிஎஸ் சுந்தர் சார் இருக்கட்டும், ஐடி ஜெகனாக இருக்கட்டும், நம்ம விக்ரம் இதுவாக இருக்கட்டும், நம்ம பவர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கட்டும், நம்ம மெட்ராஸ் ட்ரேடர் ஆகட்டும், நிறைய விஷயம் வந்து நல்ல விஷயம் சொல்லித்தராங்க. அதாவது அவங்க என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது விஷயம் வந்து ஓவரால் வந்து ஓரளவுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா. உங்களால் அவங்களுடைய ட்ரைனிங், அதாவது அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கங்க, இல்லைனா விட்டுடுங்க, இக்னோர் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் வந்து அடுத்த லெவலில் நீங்கள் கெயின் பண்ணிட்டு போயிட்டாருங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்கள வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணி நீங்கள் ஒருத்தர் வந்து அவரை டவுன் பண்ணுறதுனால அவங்க ஒன்றும் அந்த டவுன் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம எல்லாமே பீக்கில் வந்துட்டாங்க எல்லாருமே இப்போது. ஓகேங்களா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம தமிழ் நண்பர்களாகட்டும், இந்திய நண்பர்களாகட்டும், ஒரு இடத்துக்கு மேலே வராங்கன்னா கிளாஸ் பண்ணுங்கள், பெரிய உங்களுக்கு வரவேற்கேன். ஏன்னா வந்து நம்மளில் ஒருத்தர் வந்து மேலே வந்திருக்கான் அப்படின்றதுல வந்து பெருமைப்படுற வேண்டிய விஷயம். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னதான் இப்போ சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஒருத்தர் வந்து ஆப்ஷன் சேலிங்கில் மேலே வந்தாங்களா, சரி என்ன காரணத்துக்காக மேலே வந்தாங்க, என்னென்ன விஷயம் நம்ம பார்க்கணும், ஆப்ஷன் சேலிங் நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கெயின் பண்ணுங்க. அது கூட என்னென்ன ஃபோக்கஸ் பண்ண முடியும், நிறைய விஷயம் வந்து அதில் கவனம் செலுத்துங்க. இப்போ ஒருத்தர் இன்டர்டே ஸ்கேல்பிங் பண்ணுறாங்களா, ஸ்கேல்பிங்கில் என்னென்ன கவனிக்கிறாரு, என்னென்ன பண்ணுறாரு, என்ன சக்ஸஸ் வந்து அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தால் என்ன பண்ண முடியும், ட்ரைனிங் எடுத்தால் நமக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா பாருங்கள், வாட்ச் பண்ணுங்க. ஒரு யூடியூபர் வந்து சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து உடனே பிளைண்டாக நம்ம தேவையில்லை. இப்போது ஒரு மாதம் கன்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், இல்லை 6 மந்த் வாட்ச் பண்ணுங்கள், இல்லை 1 இயர் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கலாமா வேணாமான்ற விஷயம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 வருஷமாக நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா, இப்போ நம்மகிட்ட வர சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்களா என்னென்னா இப்போ இன்னும் ஒரே மாதத்தில் ஜாயின் பண்ணிடுறாங்களா, கண்டிப்பாக கிடையாது. இப்போ 1 வருஷம் 2 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அதுவும் ஃப்ரீயாகவே. நான் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 3-6 மாதம் வந்து ஜாயின் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து சும்மா அவங்ககிட்ட ஜாயின் பண்ணி நமக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், அதாவது இந்த 4 லிங்க்கில் ஏதாவது ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைம் டெலிகிராம் சேனல்னால் என்ன அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைம் டெலிகிராம் சேனல்னால் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ, அதாவது ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து லைவில் உங்களுக்கு காமிச்சிட்ருப்பேன். ஓகேங்களா. ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு. அதாவது ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ அப்படின்னு டெம்ப்ரரிலாம் கிடையாது. உங்களுடைய லைஃப் டைமுக்கு நீங்கள் வந்து இதில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் அதான் சொன்னேன், அதுக்கு இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருந்தோம், 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், அதாவது இந்த 4 லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் வந்து அதில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டிமேட் லிங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட காசு கிடையாது, அதுவும் ஃப்ரீ தான். அதுவும் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அதுவும் ஃப்ரீ, எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாமே. ஓகேங்களா. நான் சொல்கிறது என்னென்னா, பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் வந்து இதுவும் ஃபோர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து உங்களுடைய நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நேற்று கூட உங்களுக்கு JSW ஸ்டீல் வந்து பை சைடு வியூ கொடுத்துருந்தேன். அதாவது பேண்ட் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ரெட் கலர் லைன் மிடில் இருக்குதுங்க, இது வந்து என்ட்ரி லைன். ஓகே, இது என்ட்ரி லைன். இந்த மேலே அப் சைடு போகிறது, இந்த க்ரீன் கலர் சைடு போகிறது வந்து ப்ராஃபிட் சைடு போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெட் கலர் கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் சைடு கீழே வந்து கட் பண்ணிக்க, உங்களோட லாஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ JSW ஸ்டீலில் வந்து பை சைடு கொடுத்துருந்தேன். எப்போ 626.30 அப்புறம் பை கொடுத்துருந்தேன். அப்புறம் 633.55 டார்கெட்டு. ஸோ அங்கே வந்து டார்கெட் புக் பண்ணிக்கிறவங்க புக் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை ப்ரைஸ் வந்து டச் பண்ணிவிட்டு கீழே ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா 618.95 உங்களுடைய ஸ்டாப் லாஸை கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஏன் உங்களுக்கு பை கொடுத்தேன் கொஞ்சம் வந்து விவரமாக தெரியல, சும்மா ஏதோ பை கொடுத்துட்டா போயுமா அப்படின்றது இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா மல்டி டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் இருந்திருக்கு. எப்போ அந்த ரவுண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள், அது 618.95 நல்லா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இது மட்டும் கிடையாது, இதுக்கு லாங் டைம் ஃப்ரேமில் இது வந்து 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம். இது 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அதுவும் பின்னாடி வந்து சப்போர்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு
தெரியும், பாருங்கள் சார்ட்டில் போய் பாருங்கள். ஓகே, இது 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம். அதுக்கப்புறம் பேக் டு பேக் உங்களுக்கு என்னென்ன விஷயத்துக்கான பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ கீழே வந்து மல்டி டைம் ஃப்ரேம் சப்போர்ட் இருக்குது. எல்லா விஷயமும் காரணத்துக்காக உங்களுக்கு பை கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் டார்கெட் வந்ததுக்கப்புறம் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன், எங்கே ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டார்கெட் வந்தது. இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக வந்து சேனல் இருந்து, அதாவது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்காக ஸ்டார்ட் பண்ணது தான். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு ஓப்பனாக வச்சேன். சரி, அதுக்கு ஓப்பனாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணாங்க. சும்மா டிப்ஸு கால்ஸுக்காக நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்கிறதுக்காக என்ன பண்ணேன், சரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சேன், அவ்வளோ வேறு எதுவும் தவிர. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் விருப்பப்பட்டால் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரை யூடியூப்பில் பாருங்கள், நிறைய விஷயம் கற்றுக்குங்க. ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாருக்கும் வந்து தெரிவிக்காதீங்க. அதாவது நான் எனக்குன்னு சொல்ல வரல, எந்த ஒரு யூடியூபர்ஸ்க்கும் சரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து தெரிவிக்காதீங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவை கலெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பில் மேலே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.